வணக்கம். பிளிங்கிட் ஓட்டணும் ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 7 மணி வரையும். ஆனால் ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் அவ்வளோதான் ஆன்லைனில் இருந்தோம். ரைடு கிடைக்கல, டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ரூம்க்கே வருவோன்ட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இந்த 2.5 மணி நேரத்துக்கு வெறுமனே 150 ரூபா கிட்ட தான் ஓட்டியிருக்கோம். அதுலேயும் பெட்ரோல் போயிடுச்சுன்னா நமக்கு 120 ரூபா 130 ரூபா தான் ப்ராஃபிட்டு. ஈவினிங் டைம் நம்ம ஓட்டுற டைம் வந்து கொஞ்சம் சரியில்லாத டைம். ஏன்னா 4 மணிக்கு ஆரம்பித்து 7 மணி வரையும் ஓட்டுறோம். அந்த டைமில் அந்தளவுக்கு ஆர்டர்ஸ்லாம் வராது. வந்தாலுமே ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தான் வரும். கிராசரிஸ் அவ்வளோவா அதிகமாக ஆர்டர் வரல. இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, ஷிஃப்ட்டு வந்து இப்போ நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் வரும். ஒரு 7:20 7:40 போல் வருவோம். அந்த டைமில் என்ன பண்ணுறோம், 8 மணி போலையோ இல்லை 7:40 போலையோ பிளிங்கிட் ரைடே ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படி ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்த கையோடு இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11:30 12 மணி வரையும் ஓட்டினோம்னா ஒரு 4 மணி நேரம் ஓட்டுவோம். இந்த 4 மணி நேரத்தில் ஒரு லெவலுக்கு ப்ராஃபிட் பார்க்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய ஆர்டர் வருதுன்னு சொல்கிறாங்க காலையில். ஸோ அந்த மாதிரி ஆர்டரை நம்ம எடுத்து ஓட்டி ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். அது போக இன்றைக்கி அச்சய திருதி. சரி நம்ம கோல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம கோல்டு வந்து ஒரு 360 ரூபா மைனஸில் இருக்குது. மொத்தமாக 32,074 ரூபா நினைக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு. அதில் ஒரு 300 சில்லரை வந்து இப்போ மைனஸில் இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோல்டு வந்து இப்போ என்றைக்குமே வந்து ஏறுமுகம் கண்டிப்பாக இருக்கும். ஏறட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ் நிறைய பேர் நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நல்லாயிருக்கு. கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நைட்ரேட்டில் என்ன ப்ரோ ஏதோ பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்க. ஆமாம், நைட்ரேட்டில் வந்து பிளிங்கிட்ட கூட இல்லை, ரேப்பிடோ ஓட்டிங்கன்னா கம்பல்சரி பிரச்சனை இருக்கும். ஒரு நிமிஷம். நைட் ரைடு ரேப்பிடோவில் வந்து நம்மள்ட்ட ஜென்ஸும் வருவாங்க, லேடிஸும் வருவாங்க. ஜென்ஸ்கிட்ட இருந்தாலும் சரி, லேடிஸ்கிட்ட இருந்தாலும் சரி, டாம் பாய் டாம் கேர்ள், இந்த திருநங்கைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களும் ரைட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட பேசஞ்சராக. ஸோ நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். நம்மளோட டிசிப்ளின் ஃபஸ்ட்டு முக்கியம். நம்ம கரெக்டாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் நடக்காது. நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, உங்களுக்கே புரியும். ஸோ லேடிஸும் வருவாங்க, கொஞ்சம் வயசு கொஞ்சம் அதிகமானவங்களும் வருவாங்க. கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கிறோம். நம்ம டிசிப்ளினாக இருக்கிறதுல தான் இருக்குது. அதை தாண்டி குவாரி சைடு, மண் ரோடு, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நைட் அன்டைமில் ஸ்ட்ரீட் லைட்டு கூட இருக்காது. அந்த இடத்துக்குலாம் நீங்கள் தயவு செஞ்சு போயிடாதீங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, நம்மளோட பைக்கை பிடிங்கிட்டு நம்மளோட மொபைல் பர்ஸெல்லாம் பிடிங்கிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முக்கியமாக குவாரி சைட்லலாம் போயிடாதீங்க. அந்த எப்படி சொல்ல, பொழுதி அடிக்கிற மாதிரி இருக்கும் மண் ரோடு. அந்த சைட்லாம் போனால் ரொம்ப ரிஸ்க் அன்டைமில் போகிறது. இதை தாண்டி எப்போயுமே மெயின் ஹைவே முடிஞ்ச அளவுக்கு சூஸ் பண்ணுங்கள். தெருவில் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற மாதிரி பாருங்கள். இதுதான் ரேப்பிடோவை பொறுத்த வரையும். நைட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நைட்டு என்ன ப்ரோ ப்ராப்ளம் ஆகுது அந்த மாதிரிலாம். ஸோ இதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. வேறு என்ன, ஓகே, நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஷிஃப்ட்டு கிளம்பிட்டு நாளைக்கு ஓட்ட போகிறோமா இல்லைன்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு பசங்க கூட மே 1 வெளியே கிளம்புற ஒரு பிளான் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு. சரி, அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ.